ம். உனக்கு வயசு என்ன இருக்கும்? எதுக்கு அது உங்களுக்கு? அ சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான். 40. ஓ! 40ஆ? ம். சுத்தமா நம்பவே முடியலையே! ஒரு 25லேருந்து 30 மாதிரி தான் இருக்க பாக்க. ம். ஓ! ஓ! போய் இவ்வளோ நேரம் ஆகுதே! ஒரு வேளை பேசி மடக்கிருவானோ? ப்பா! பார்வையே பத்திக்குதே! தாகத்துக்கு தான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். ம். தாகமே அடங்கல. அம். ஆ, ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கானே! அப்படி என்ன பேசிட்டு இருப்பான்? ம். சரி, நேர்லயே போய் பார்ப்போம். ம். உனக்கு எத்தன பசங்க? ம். 6. ஆ? 6ஆ? ம். டேய்! ஆ? என்னடா பேசிட்டு இருக்க? தண்ணி குடிக்க தான வந்த? குடிச்சிட்டியா? ம். போ மேல. ராக்கி கூப்பிடுறான். ஆ. போறேன், போறேன். ரொம்ப பசிக்குது. லேட் ஆகுமோ? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஓகே. நீ சொன்னா ஓகே தான். ஆமா, அவன் உன்கிட்ட என்ன கேட்டான்? எனக்கு எத்தன பசங்கன்னு கேட்டாரு. ஸ்டூபிட். ரசனையே இல்லாதவன். உன்ன பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியா தெரியுது? லைட்டா ஸ்லிம் ஆனீங்கன்னா பாலிவுட் ஹீரோயின் மாதிரி இருப்பீங்க. அவன் அப்படிதான். கொஞ்சம் அழகா இருந்தாலே வலிவான். ம். மொத்த அழகையும் கொத்தா வச்சிருக்க. உன்ன பார்த்தா யாருக்கா இருந்தாலும் வலிய தான் தோணும். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? கேக்குறேன்ல, கல்யாணம் ஆயிருச்சா இல்லையா? ம். ஆயிருச்சு. குடுத்து வச்சவன் உன் புருஷன். ம். உன்னைய வேலைக்கு அனுப்பி வச்சுட்டு அவன் என்ன பண்றான்? இன்னொருத்திய கூட்டிக்கிட்டு ஓடிட்டான். இப்படி ஒரு பியூட்டிய கடவுள் கையில குடுத்துட்டான்னா தடுமாற தானே செய்வான். சரி, உன் நம்பர சொல்லு. ம். என்கிட்ட ஃபோன் எல்லாம் இல்ல. என்னது? ஃபோன் இல்லையா? அப்படியா? தேவத, பொய் சொல்லக்கூடாது. ம். ஓகே, நாளைக்கு உனக்கு புதுசா ஒரு ஃபோன் வாங்கி தரேன். அடிக்கடி 2 பேரும் பேசிப்போம். ஆ? ம். ஐயோ, வந்துட்டானே. சாப்பாடு ரெடி ஆயிருச்சான்னு பார்க்க வந்தேன் மச்சான். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிட்டே இருக்கு. போய் பாரு. சம்பளம் என்னன்னு கேட்காமயே வந்துட்ட? என்னது? என்ன எதிர்பார்க்குற? நீங்க என்ன குடுப்பீங்க? மாசத்துக்கா? இல்ல மொத்தத்துக்குமா? புரியலையே. இல்ல 3 மாசத்துக்கு சேர்த்து தரட்டுமா? இல்ல எப்படி? அது உங்க இஷ்டம். ம். சரி. 1 மாசத்துக்கு 10,000 தரேன். சரியா? உனக்கு வேற ஏதாவது பிரச்சனைனா சொல்லு. நான் பார்த்துக்கிறேன். எங்க அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணம், உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு தான். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம். கேட்காம இந்த உலகத்துல எதுவும் கிடைக்காது. கேட்டாலும் எல்லாரும் குடுக்குறவங்களும் கிடையாது. ஆனா நான் அப்படி இல்ல. புருஷன் இல்லாம தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல? நான் குடுக்குற 10,000 வச்சு என்ன பண்ண முடியும்? 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும். போய் ஃப்ரெஷ் அப் ஆயி வந்துருங்க. ம். பொறுக்கி நாய்ங்களா! ப்பா! ஐயோ! ரஞ்சிதமோட கைப்பக்குவம் சும்மா வாசனையிலேயே தூக்குதேடா! ஆ? என்னான்ற? அவனுக்கு கொஞ்சம் ஊத்து. ஆ, ஊத்து ஊத்து.
போதும். போதும் ரஞ்சிதம். என்ன டேஸ்ட் ரஞ்சிதம். நீ மட்டும் இந்த ஏரியால ஹோட்டல் ஆரம்பிச்ச சும்மா பிச்சுக்கிட்டு போகும். என்ன மச்சான் எதுவுமே சொல்லாம சாப்பிடுறீங்க? ம். ரொம்ப டேஸ்டா இருக்குடா. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? ம் ம். ரஞ்சிதம், உன் கை பக்குவத்துக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஈடு ஆகாது. ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிடுமோன்னு நினைச்சேன். எங்க லக்கு, நீயா தேடி வந்த. ரஞ்சிதம் கையால விஷமே கொடுத்தாலும் அது அமிர்தம் மாதிரியே இருக்கும். என்ன மச்சான்? டேய் தண்ணிய குடுறா. ஏய் தண்ணிய குடுறா. டேய், மெதுவா சாப்பிடலாம்ல. வாய்க்கு ருசியா இருக்குன்னு மூச்சு விடாம திங்கிற. டேய், முதல்ல தண்ணிய குடுடா. குடி. டக்குன்னு தண்ணிய குடுறா. டேய் உனக்கு என்னடா ஆச்சு? டேய் என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. ரஞ்சிதம், சாப்பாட்டுல பல்லி ஏதாவது விழுந்துருச்சா? ஏன் எல்லாரும் என்னங்கடா? நெஞ்சு அடைக்குதா? சாப்பாட்டுல பல்லி எல்லாம் விழல, நான் தான் விஷம் வச்சேன். நான் எங்கெல்லாம் உங்களை தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? பணம் பணம் இருந்தா எதை வேணாலும் அடையலாங்கிற உங்கள மாதிரி ஆட்களை திருத்தவே முடியாதுடா. நான் எப்பவோ செத்துட்டேன்டா உங்களால. இன்னைக்கு உங்க அப்பனோட பணம், பதவி, அதிகாரம் எதுவுமே உங்களை காப்பாத்தாது. யாருடி எங்களது கொல்ல போகிற? டேய், நீங்க சாகும்போது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சாவீங்க. எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு உன்னை சும்மா விட மாட்டாருடி. உன்னை என்ன பண்ற பாரு. யாருக்குடா போன் பண்ற? உங்க அப்பனுக்கா, போலீஸ்கா? சொல்றா, நானே பண்றேன். யாருடி நீ?